ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டி ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டி ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம கதிர்கிட்ட ஒரு பக்கம் செந்தில் வண்டி எப்படியாவது கிடைக்க விடு, அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல புள்ளப்பா நல்லா வளர்த்துருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இங்கே வந்து நின்னா இங்கே பாண்டியனை காணுங்க. எங்கன்னு கேட்டால் வணிகர் சங்கத்துக்கு போயிருக்கேன், அங்கே போயிருக்கேன், இங்கே போயிருக்கேன்னு போய் சொல்லிட்டு போகிறாராமா. அவ்வளோ கோவம், அவ்வளோ பாசமும் இருக்குது. கோவத்தை வெளியே காமிக்க தெரிஞ்சவருக்கு பாசத்தை வெளியே காமிக்க தெரிலன்னா பார்த்துக்கோங்க. இதான் எம்டன் மகனும் இருக்கலாம், இப்படி இருந்தால் தான் எம்டன் மகன் ஏற்றுக்கோங்க போல். அதனால இவர் இப்படி ட்ரை பண்ணுறாரு போல். இவரும் ஒரு பக்கம் எங்கே போயிருக்காருன்னு நினைக்கிறீங்க? கோயிலுக்கு அதுவும் மாலை வாங்கிட்டு போய் பூஜை பண்ணி, அதாவது யார் பேரில், செந்தீர் பேரில் பூஜை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, அப்புறம் ஏங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த டைம் பார்த்து போனது யார்? நம்ம கோமதி அம்மா பாரு அப்படிங்கிற மாதிரி. கோமதி அம்மா ஒரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் செந்தில் பேரை பண்ண கடைசியில் புள்ள மேலே இவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு ஏன் நடிக்கிறீங்க, 2 பேர் சேர்ந்து சாமி கும்பிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரேடியாக பைக்கில் கொண்டு வராங்க. வரும்போது பார்க்கணுமே, எனக்கு 10 வயசு குறைஞ்சிருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அட பக்கி பயபிளைகளா, எந்த பக்கி இப்படி ஒரு பாதகத்தி இவ்வளோ ஒரு பொய்யை சொன்னது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் விடுறாரு நம்ம பாண்டியனு. கடைசியில் பாரு, அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் சரின்னு சொல்லிட்டு அப்பா தான் இல்லையேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்க டைமில் அரசியை பார்க்குறாங்க. அரசி பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிக்கிறாங்க. ஆனந்த கண்ணீர் வருதாம்மா. நீ எப்படியோ பாஸ் ஆகிட்டனா எனக்கு சந்தோஷம்னா, கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டேனா, கவர்மெண்ட் வேலை வாங்கினா எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு பக்கம் மீனாவும் அவங்க அப்பாவும் வெயிட் பண்ணி காண்டாயிட்டாங்க. கடைசியில் வருவாருன்னு பார்த்தா லேட்டாக வராரு. வந்ததுக்கப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அப்படியே சேரில் அழகு பார்க்குறாங்க. அடேங்க அப்பா, புருஷனை போட்டோ வளைச்சி எடுக்கிறது என்ன. மாமனார் ஒரு பக்கம், என் மருமகன் கூட நான் நிற்கிறேன், ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களா. ஒரே அன்பு தொலையாக இருக்குப்பா. ஃபேன்ஸ் அதிகமாகிட்டாங்க எனக்குன்னு. செந்திலோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்